கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். நம்முடைய தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கின்றார். அடுத்தபடியாக நாம் தேசங்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். வேதத்திலே வாசிக்கின்றோம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும் என்று நம்முடைய கட்டளை இருக்கின்றது. முதலாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நியூசிலாந்து தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த தேசத்துக்கு அதிக ஜெப தேவை இருக்கின்றது. முக்கியமாக இந்த தேசத்திலே இருக்கும் வாடியல் பிள்ளைகள் மத்தியில் தேவன் ஒரு எழுப்புதலை நாளிலே கொண்டு வரும்படியாய், முக்கியமாக ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கும் பிள்ளைகளை தேவன் விடுதலையாக்கும்படியாய், ஆல்கஹால்ல அடிமையா இருக்கும் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய், சிறு பிள்ளைகள் மத்தியிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய், குடும்பம் மத்தியிலே சமாதானம் தேவன் கொடுக்கும்படியாய் இந்த தேசத்திலே வாழும் குடும்பங்களுக்கான ஜெபிப்போம். அதோடு கூட இந்த தேசத்தை ஆளும் தலைவர்களுக்கான ஜெபிக்க போகின்றோம். முக்கியமாக புதிதாக வந்திருக்கும் பிரைம் மினிஸ்டர் ஜான் கி முதற்கொண்டு அவர் கீழே இருக்கும் மற்ற அமைச்சருக்கான ஜெபிக்க போகின்றோம். வரப்போற ஆண்டிலே கூட தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த ரெசெஷன் டைம்ல கூட இந்த ஆண்டிலே தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொண்டார். வரப்போற ஆண்டிலே இன்னும் அதிகமாக தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், முக்கியமாக இந்த கிரைஸ்ட் சர்ச் பகுதியிலே தேவனுடைய கரம் நீட்டப்படும்படியாய், அந்த பகுதியிலே வாழும் மக்களுக்கான ஜெபிக்க போகின்றோம். அந்த சிட்டியை ரீபில்ட் பண்ணும்போது தேவனுடைய கரம் இருக்கும்படியாய், முக்கியமாக நியூசிலாந்து தேசத்தை நம் ஆண்டோட புகழ்ந்து ஜெபிக்க போகின்றோம். Dear Shrine, our Lord God Almighty, we lift our voices in prayer to you, knowing that you are a Jehovah Nissi,